गुरु राघवेंद्र सद्गुरु सार्वभौम गुरु राघवेंद्र सद्गुरु सार्वभौम गुरु राघवेंद्र सद्गुरु सार्वभौम गुरु राघवेंद्र सद्गुरु सार्वभौम गुरु राघवेंद्र गुरु राघवेंद्र सद्गुरु सार्वभौम गुरु राघवेंद्र सद्गुरु सार्वभौम मूर्ति की जय। राघवेंद्र सद्गुरु स्वामिनः जय। आचार्य वृंद की जय। भक्त मंडल की जय। तुंगा तीर विराजम भज मन तुंगा तीर विराजम श्री गुरु राघवेंद्र यतिराजं भज मन राघवेंद्र यतिराजं भज मन तुंगातीर विराज मंगलकर मंत्रालयवासं मंगलकर मंत्रालयवासं शृंगारानन विलसितहासं मंगलकर मंत्रालयवासं शृंगारानन विलसितहासं राघवेंद्र यतिराजं भज मन तुंगातीर विराजं भज मन राघवेंद्र यतिराजं भज मन तुंगातीर विराजं करधृतदण्ड कमण्डलुबालं करधृतदण्ड कमण्डलुबालं सुरुचिरचेलं धृतमणिमालं सुरुचिरचेलं धृतमणिमालं निरुपम सुन्दरकायं सुशीलं निरुपम सुन्दरकायं सुशीलं वरकमलेशार्पितनिजसकलं वरकमलेशार्पितनिजसकलं तुंगातीरविराजं भज मन राघवेंद्र यतिराजं भज मन तुंगातीरविराजं राघवेंद्र 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 सार्वभौम राघवेंद्र 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 सार्वभौम राघवेंद्र 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 सार्वभौम राघवेंद्र सार्वभौम राघवेंद्र सार्वभौम यति राघवेंद्र सार्वभौम राघवेंद्र सार्वभौम 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 राघवेंद्र सार्वभौम राघवेंद्र 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 सार्वभौमय पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि என்கின்ற ரீதியிலே பஜனாமிருத சாகரம் பாகம் 32 யதாமதி யதாசக்தி ஆச்சாரிய பரியரான துவைத மதத்திலே
சாட்சாத் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தரே புனः அனுத்தராவதாரமாக அவதரித்தவர் எவர் என்று கருதப்படுகின்றாரோ, எவர் துவைதமத தத்துவவாத கோட்பாடுகளை உலகெங்கும் பரப்பியவரோ, எவர் மூலராமரின் பெருமையை உலகளத்திலும் பரப்பியவரோ, எவருடைய அணிமாதிகள் அனைத்தும் பல்வேறு நிலைகளினால் ஏழைகளின் சமங்களை போக்கியதோ, உலகளத்திலும் இருக்கின்ற வியாதி, வியாஜ்யம், வழக்கு, சோகம், மோகம், தாகம் இவ்வனைத்தையும் தாபசமன ஸ்வரூபமாக இருந்து கொண்டு அனைத்தையும் நீக்கி அன்றும் இன்றும் என்றும் அருள் பாலித்த வண்ணம் பிருந்தாவனத்திலிருந்து அனுகிரகம் செய்கின்றாரோ, அப்பேற்பட்ட ஆச்சாரியவரியரான ஸ்ரீ ராயனின் திவ்ய ஸ்மரணாரவிந்தங்களை இந்த பஜனாமிருத சாகரம் தனிலே ராகவேந்திர சரித்திரத்தின் கடை பாகத்தை யதாசக்தி அனுபவித்து அவருடைய கீர்த்தனானுபவங்களை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்த ரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றனர். ராகவேந்திர கலாஸ்ரயோ ராகவேந்திர கலாஸ்ரயம் தவ தேஹி மே வரதேஹி மாம் ராகவேந்திர கலாஸ்ரயோ திஷ ரக்ஷதா குரு சாக்ஷதா யாமி கிம் த்வத்ருதே பிதः சரணம் வதா சரண பிரபோ புத்திரவத்சலதாய பிதுஸ்தவ நாஸ்தி கிம் தவ நாஸ்தி கிம் ராகவேந்திர கலாஸ்ரயம் தவ தேஹி மே வரதேஹி மாம் ராகவேந்திர கலாஸ்ரயம் திஷ அக்ஷதா உருச்ச அக்ஷதா ராகவேந்திர சரித்திரத்தின் கடைபாகம் அவருடைய உயர்ந்ததான பிருந்தாவன பிரதேசம் அன்றும் இன்றும் என்றும் ராயர் நமக்கு முன்னும் பின்னும் மரணாக அந்தர்யாமியாக நியாமக ஸ்வரூபனாக நம்மை நடத்தி வரும் பெரும் சக்தி என்பதை உணர்ந்து உள்ளார்ந்த அனுபவத்துடன் அவருடைய திருவடி தாமரைகளிலே பக்தி கொண்டு ஒழுக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறது. பல்வேறு சீடர்கள் மிகவும் ஏழ்மையான பரிஸ்திதியில் இருந்து ஆச்சாரியன் கட்டாட்சம் நமக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் அளிக்கும் என்ற பூர்ணமான விசுவாசத்தோடு வந்து சேர்ந்தனர். ஒரு உயர்ந்த பீட்டாதிபதியாக தான் இருந்து ராயர் அவர்களுக்கு வழியனுப்ப வேண்டும். அவ்வாறு ஒரு ஏழை குடியைச் சேர்ந்த ஒரு உயர்ந்த வித்தியார்த்தி அன்று பாடத்தை முடித்து ஆச்சாரியனிருந்து விடை பெற்று இல்லறத்திலே அவன் பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுது ஆச்சாரியன் மடாதிபதியான ஸ்தானத்திலே இருப்பதினாலே சிறிதளவாவது பொன் தந்து அவனுக்கு நல்வார்த்தைகளையும் உபதேசங்களையும் தந்து அவன் வாழ்வாங்கு வாழ ஆச்சாரியன் அருள் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் ஸ்தானத்துக்கு சென்ற வண்ணம் இருந்தார். குழந்தை வந்து நமஸ்கரிக்கின்றான். ஆஹா, கையிலே ஒன்றுமே இல்லையே என்று வருத்தப்பட்டார். ஆச்சாரியனுடைய ஹதயத்தை சீடன் அறிந்து கொண்டான். தங்கள் கையால் எது கொடுத்தாலும் ஏற்பேன் என்றவுடனே ராயர் அவ்விதமே குடிந்தார். ஒரு களிமண் உருண்டையை எடுத்து தன்னுடைய வஸ்திரத்திலே இட்டு அவனுக்கு தர அதை பொக்கிஷமாக கண்களிலே ஒட்டுக்கொண்டு அவர் இருக்கும் திசை நோக்கி நமஸ்கரித்த வண்ணம் பின்னோக்கி சென்றான். அவருடைய குருபக்தி அனைவரையும் வியக்க வைத்தது. இவ்வாறு இவன் நடந்து தன் கிராமத்தை நோக்கி வந்தான். அப்பொழுது வழியில் காட்டுப்பகுதியிலே ஓரிடத்திலே பெரிய ஜமீன்தார் அவர் இடம் சென்று இரவு தங்குவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று யாச்சித்தான். அப்பா, என் வீட்டின் கொல்லைப்பகுதியிலே ஒரு சிறு மனை இருக்கின்றது, அங்கு நீ தங்கிக்கொள். ஆனால் என் மனைவி பிரசவிக்கும் நேரம், அதனால் உன் தூக்கம் கெடலாம், தப்பா நினைக்காதே என்று சொல்லிவிட்டு அவனை அங்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார். ஆகாராதிகள் எதையும் ஏற்க மறுத்தான். அவர் படுக்க சென்று விட்டார். நள்ளிரவு. அப்பொழுது இவன் திண்ணையிலே படுத்திருந்தான். அவனை தாண்டி ஒரு பூமிக்கும் ஆகாசத்திற்குமாக ஒரு பெரிய கொள்ளிவாய் பிசாசு அவ்வீட்டை நோக்கி வந்த பொழுது இவனை தாண்டி செல்ல எத்தனைத்தது. அப்பொழுது இவன் குருநாதருடைய பிரசாதத்தை, அந்த மிருத்திகையை அவருடைய வஸ்திரத்திலே இட்டு வைத்திருந்தான். அதிலிருந்து எழுந்த ஒரு பெரிய
தீப்பிழம்பு இவன் இந்த பிசாசை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. காரணம், அவ்வீட்டிலே அக்குழந்தைக்கு எப்பொழுது குழந்தை பிறந்தாலும் இந்த பிசாசு வந்து அதை எடுத்து தின்றுவிட்டு சென்றுவிடும். அவ்வாறு ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. அதனால் அவனுக்கு வாரிசில்லாத நிலை. அதை அவன் வந்திருக்க விருந்தாளியிடம் ஏன் சொல்வானேன் என்று அவனை அங்கு தங்க வைத்து விட்டார். ஆனால் ராயருடைய மிருத்திகை தன்னுடைய சீடனை மட்டுமல்ல, சீடனை அண்டிய அனைவருக்கும் அது ரட்சையாக இருந்தது. அந்த பெரிய தீப்பிழம்பை கக்கும் அந்த வஸ்துவை எரிந்துவிடு, உனக்கு மலை போன்ற தங்கத்தையும் ரத்னாவரணங்களையும் தனதானியாதிகளையும் நிலங்களையும் தருகின்றேன் என்று ஆசை காட்டியது. அதுக்கு என்ன, அவ்வாறே செய்யலாமே என்று சொல்லி அவனும் எழுந்திருப்பது போல் எழுந்து அந்த மண் உருண்டையில் இருந்து ஒரு சிறு கடுகளவு எடுத்து அந்த பிசாசத்தின் மீது எரிந்தான். அதுவோ பெரும் அழுகுரலாலே உலகனைத்தையும் எழுப்பிவிட்டது. அழுத வண்ணம் கீழே விழுந்து செத்தது. இவ்வனைத்தும் ராயனுடைய கிருபையினால் இவனால் காண இயன்றது. மற்ற யாவருக்கும் புலப்படவில்லை. அழுகுரல் மட்டும் தெரிந்தது. அப்பொழுது அவன் மனைவிக்கு சுகப்பிரசமாகி நல்லதொரு குழவி உண்டாகி இருந்தது. ஆச்சரியப்பட்டார் அவர். நல்ல பஞ்ச உஷத்காலத்திலே அவரிடமிருந்து விடை பெறுகின்றான். நடந்தது என்ன என்று கூறாமலேயே செல்கின்றாயே அப்பா என்ற உடனே ராகவேந்திரனுடைய மிருத்திகையை நான் எடுத்து வந்தேன், அவர் கையினால் அனுகிரகித்தது. அது என்ன செய்தது என்றால், ஒரு பிசாச்சம் உங்கள் வீட்டிலே உங்கள் மனைவிக்கு ஏற்படுகின்ற பிரசவ வேதனையிலிருந்து ஏற்படுகின்ற குழவியை உண்டுவிட்டு செல்வது வழக்கமாக விட்டது. அது ராயருடைய பிரசாதத்தை தாண்டி வீட்டுக்குள் செல்ல இயலாது. என்னையும் மலை போன்ற தங்கமும் வெள்ளியும் ரத்னங்களையும் ஆபரணங்களையும் நிலம் நீச்சு அனைத்தையும் தருகின்றேன் என்று ஆசை காட்ட நானோ இது கொள்ளிவாய் பிசாசு, இதனிடம் ஆற்றுக்கொள்ளக்கூடாது என்று ராயருடைய பிரசாதத்திலிருந்து ஒரு கடகளவு எடுத்து அவன் மீது வீச அந்த பிசாசு நல்ல கதியை அடைந்தது என்று கூற அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவனுக்கு ஸ்நானாதிகளுக்கு ஏற்பாடு செய்து நல்ல முகூர்த்தத்திலே அவனுடைய தாய் தந்தரை அழைத்து வந்து அந்த ஜமீன்தாருடைய வீட்டிலே உலகோர் வியக்கும் வழக்கு மிக விமர்சையாக ஒரு திருமணம். அவர் தன்னுடைய சொந்த தங்கையே அந்த பாலகனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து அவனையும் ஒரு ஜமீன்தாராக ஆக்கிவிட்டார். குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பொன்னகா பிரசாந்தையே என்றபடி ராயருடைய அனுகிரகம் அவனை உயர்நிலைக்கு எடுத்து சென்றது என்பதிலே ஐயமில்லை. ராயர் யாத்திரார்த்தம் பல்வேறு கிராமங்களை வழியாக செல்லும் பொழுது ஒரு அனுஷ்டாதாக்கள் நிறைந்த உயர்ந்த சத்பிராமணர்கள் நிறைந்த ஒரு கிராமம். அதன் தலையாரி நாஸ்திகன். அவன் சத்காரியங்களை செய்ய விடாமல் செய்கின்றான் என்பதை கேள்விப்பட்டு ஒரு பெரிய பூஜைக்கும் பிராமண போஜனத்திற்கும் ஏற்பாடு செய். அப்பொழுது அனைத்தையும் நிறுத்துங்கள், அனைத்தும் வெறும் போலித்தனம், இதில் எதுவும் உண்மை இல்லை என்று கோஷித்த வண்ணம் குடிவெறியிலே தள்ளாடிய வண்ணம் அந்த தலையாரி வந்து சேர்ந்தான். அவன் கையிலே ஒரு உலக்கை. உங்களுடைய வேத மந்திரத்துக்கு சக்தி உண்டா என்று கேட்கின்றான். ஏனப்பா இவ்வாறு கேட்கின்றாய் என்று ராகவேந்திர சுவாமிகள் கேட்கின்றார். உண்டு எனில் இதோ என் கையிலே இருக்கின்ற உலக்கை உயிர் பெறட்டும், இதிலிருந்து கிளைகள் எழும்பட்டும், இலைகள் எழும்பட்டும், காய்கள் கனிக்கட்டும் பார்க்கின்றேன் என்று ஒரு சவால் விட்டான். இதெல்லாம் விதிக்கு அப்பாற்பட்டதல்லவா, இதை செய்வது ஆகாத காரியம், ஆகும் காரியத்தை அல்லவா நீ கூற வேண்டும் என்று அவர்கள் கூறியதை சற்றும் செவிசாய்க்க மறுத்தான். ராயரிடம் அதை எடுத்து சென்றார்கள். ராயர் வேத பாகத்திலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து கூற அனைத்து பிராமணர்களும் கூறிய வண்ணம் இருக்க அவன் கண்ணை விழித்து நடப்பது என்ன என்று பார்த்த வண்ணம் இருந்தான். தன்னுடைய கமண்டலூரிலிருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வேத பாகம் முடிந்தவுடனே தன்னுடைய கமண்டலிருந்து தீர்த்தத்தை எடுத்து மூலராமனை பிரார்த்தித்து அந்த உலக்கை மீது தெளித்தார். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கையிலேயே ஒரு சில கன நொடிகளிலேயே அந்த உலக்கையானது பசுமரமாக ஆகி அதிலிருந்து இலைகள் முளைத்து அதிலிருந்து கிளைகளும் முளைத்தன. இதை கண்டு அனைவரும் வியந்தன. ஆஹா, என்னை ஆட்கொள்ள வந்த பரமபுருஷன் தாங்கள் அல்லவா, எவ்வளவு துயருக்கு மூல காரணமாக நான் ஆகிவிட்டேன், இவ்வளவு ஜனங்களை நான் வாட்டி வதைத்திருக்கின்றேன், என் பாபத்திற்கு என்ன வழி என்ற உடனே என் மூலருடைய நாமத்தை அனவரதம் கூறிவா, உனக்கு விடிவு மோட்சம் ஏற்படும். உயர்நிலையிலே இருக்கின்ற சாதுக்களை என்றும் ஹிம்சிக்காதே, அவர்களுக்கு என்றால் தொன்று செய் என்று அவனை நல்வழிப்படுத்தி மேற்கொண்டு தன் யாத்திரையை தொடர்ந்தார் ராகவேந்திர சுவாமிகள். வாதீந்திர தீர்த்தர் என்பார் ராகவேந்திர சுவாமிகளுடைய கொள்ளு பேரன் ஆவார். ராகவேந்திர சுவாமிகள் 1671 சித்தியானார். இவர் 1750 வருடம் இவருடைய பீட்டத்தை அலங்கரித்தார். பூர்வாசிரமத்திலே இவருடைய நாமம் ஸ்ரீனிவாசாச்சாரியர். குரு குணஸ்தவனா என்ற உயர்ந்ததான ஒரு ஸ்தோத்திர பாகத்தை ராகவேந்திர சுவாமிகளுக்காக எழுதி சமர்ப்பித்த மகனியர். இவர்
ராகவேந்திரருடைய அதிஷ்டானத்திற்கு சென்று மந்திராலயத்திலே இந்த குருகுணஸ்தவனாவை தன் கையிலே வைத்துக்கொண்டு அதை படிக்கலானார். அப்பொழுது பீட்டாதிபதியாக இருந்தவர் தியானாவஸ்தை நிலையிலே அவர் மிகவும் ஆனந்தமாக அதை அனுபவித்து இருந்தார். சில நிமிடங்கள் ஆயிருக்கும். வாதீந்திர தீர்த்தருக்கு இவருடைய குருகுணஸ்தவனத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு மூலபிருந்தாவனத்தை தாண்டி பிரதட்சணம் செய்தவர்கள் அனைவரும் இவருடைய அழகான தீங்குரலிலிருந்து வெளிப்படுகின்ற உயர்ந்த ஸ்தவங்கள் ஈர்த்தன. இவ்வாறாக தன்னை மறந்து இந்த குருகுணஸ்தவனத்திலே பாடி சமர்ப்பித்தவர் இவர். இந்த குருகுணஸ்தவனா 36 ஸ்லோகங்களின் வாயிலாக ராகவேந்திரருடைய எண்ணற்ற குண கதனங்களை கூறுவதாக அமைந்துள்ளது. ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தை பிரவேசம் செய்த பொழுது இக்குழந்தை 2 வயது குழந்தையாக இருந்தான். திவான் வெங்கண்ணா என்பவர் ராகவேந்திரருடைய அனுயாயி. எப்பொழுதும் இவர் கூடவே அவருடைய யாத்திரையிலே இருந்த வண்ணம் இருப்பார். இவ்வாறு ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுயாயியான இந்த திவான் வெங்கண்ணா அவரிடம் ஏகாந்தத்திலே பேசி அவருடைய எண்ண அலைகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற கைங்கரியங்களை அவர் அனுமதியோடு செய்த வண்ணம் இருந்தார். இவர் எந்தெந்த க்ஷேத்திரங்களை சென்று அடைகின்றாரோ இங்கெல்லாம் இவர் ஸ்நானாதிகளை செய்கின்றாரோ அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவர் ஸ்நானம் செய்வதற்கு அமிழ்ந்த உடனே அவர் ஸ்நானம் செய்த அலையிலே அவர் திருமேனியிலே பட்ட ஜலம் தங்கள் மீது பட்டால் பரமபாகியம் கங்கோதகம் என்ற ஒரு பாவனையிலே மகா விஸ்வாசத்தோடே அவருடன் அவகாகன ஸ்நானம் செய்து எண்ணற்ற புண்ணியங்களை சம்பாதித்தவர்கள் லட்சோபலட்ச ஜனங்கள். இந்த பாக்கியத்தை அவருடைய காலத்திலே இருந்ததினாலே மகனியர்கள் அனைவரும் அனுபவித்து வந்தனர் என்பது அவருடைய வாழ்க்கையிலே நாம் காண்கின்ற உண்மை. இவ்விதம் தன் யாத்திரையை தொடர்ந்த ராகவேந்திர சுவாமிகள் பஞ்சமுகி என்கின்ற ஒரு ஸ்தலத்தை வந்து அடைகின்றார். அது தற்போது இருக்கின்ற கர்னூல் மாவட்டத்திலே மந்திராலயத்துக்கு அருகே உள்ள ஒரு ஏழ்மையான கிராமம். அவ்விடத்திலே தியானமக்ரராக பகுகாலம் இருந்தார். அவ்விடத்திலே ஆஞ்சநேய சுவாமி பஞ்சமுக ஆஞ்சநேயராக முக்கியப்பிராணராக தரிசனம் தர சந்தோஷத்தினாலே மிகவும் என் எல்லையில்லாத பேரின்பத்தை அடைந்தார். ராகவேந்திர சுவாமிகளோ ஸ்வயம் பிரகலாதாம்ச சம்பூதர். எவர் பொருட்டு நிருசிம்ம நிரஹரியாக பரமாத்மா வந்து துவாபர யுகத்திலே சங்குகரணராக எவர் இருந்தாரோ அவருக்கு இவ்விடம் மிகவும் ஆனந்தகரமாகவும் ஆஹ்லாதகரமாகவும் இது அமைந்துவிட அவ்விடத்திலே பகுகாலம் இருந்தார். இவ்விடத்திலே மாஞ்சாலி என்கின்ற தேவதையை கோவிலாக கொண்ட அந்த கிராமத்தை வந்து அவளை தரிசனம் செய்கின்றார். பெரும் வறட்சி நிறைந்த ஏழ்மையான குடியானவர்களாலே அடுத்த வேளைக்கே கஷ்டப்படும் நிலையிலே இருக்கின்ற குடியானவர்கள் வாழ்கின்ற ஏழைப்பாழை குடிகள் நிறைந்த இந்த கிராமத்தை வந்து அடைகின்றார். அவ்விடத்தே திவான் வெங்கண்ணா வந்து ராகவேந்திர சுவாமிகளை நமஸ்கரிக்கின்றார். இவ்விடம் ஆஞ்சநேயர் என்னை இருக்கும்படி சொல்கின்றார். எனவே இவ்விடத்தை எனக்கு சாசனம் தர முடியுமா என்று உன் அரசனிடம் சென்று கேள் என்று ஆணையிடுகின்றார். அடுத்த கணம் குதிரையிலே ஏறி அரசனை சென்று தரிசிக்க அரசனே ஓடோடி வருகின்றான். சுவாமி, தாங்கள் எதை கேட்டாலும் தருகின்றேன், ராஜ்யத்தை தரவும் தயாராக இருக்கின்றேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இந்த மாஞ்சோலை கிராமத்தை எனக்கு எழுதி தருவாயா என்று கேட்க, இது வறண்ட பகுதி, நீர்வளம் இல்லாதது, நிலவளமும் இல்லை, வெறும் வறண்ட பாலைவனம், இதை போய் தாங்கள் கேட்கின்றீர்களே என்று கூற, எதற்கும் ஒரு காரணம் உண்டு, நீ எவ்வாறு செய் என்ற உடனே அந்த பாஞ்சோலை கிராமத்தை குரு ராகவேந்திரருக்கு சாசனம் செய்துவிட்டு நிம்மதி அடைந்தான் அரசன். வெங்கண்ணா அரசர் மசூத்கான் உதவியோடு ராகவேந்திரர் இட்ட பணிகளை சிரசாவகித்து செய்த வண்ணம் இருந்தார். குருநாதருக்கு என்றாவது உபயோகப்படுமே என்று ஒரு பிருந்தாவனத்தையும் கட்டினார். அதை வந்து பார்க்குமாறு பிரார்த்தித்தார். அவ்வாறே குருநாதரும் வந்து தரிசித்தார். இது எனக்கல்லவப்பா, எனக்கு அடுத்த வாரிசாக வரப்போகின்ற வாதீந்திரனுடைய பிருந்தாவனம் அல்லவா என்றார். தூக்கி வாரி போட்டது வெங்கண்ணாவிற்கு. அப்பொழுது வாதீந்திரருக்கு வயது 2. இவர்தான் எடுத்த மடாதிபதி என்று அவருடைய திருவாக்கினாலேயே வெளிப்பட்டது. ஒருமுறை வெங்கண்ணா ராகவேந்திர சுவாமிகளை பார்க்க வரும்பொழுது தன்னுடன் 3 விசிஷ்டமான அனுஷ்டாத்தாக்களான ஜோதிடர்களை அழைத்து வந்தார். குருநாதா, தாங்கள் சம்மதித்தால் இந்த 3 மகனீயர்களும் உத்தமமான ஞான பிராச்சுரியம் பெற்ற ஜோதிடர்கள், தபஸ்விகள். அவர்கள் சொன்னால் அது அவ்வாறே நடக்கும் என்கின்றார்கள். தாங்கள் பகுகாலம் எங்களுடன் இருந்து எங்களுக்கு நியாமக ஸ்வரூபமாக இருந்து தாங்கள்
வழிநடத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையினாலே நான் மிகவும் பரிசிரமப்பட்டு இவர்களை வெளியூர்களிலிருந்து வரவழைத்திருக்கின்றேன். தாங்கள் அனுமதி தந்தால் தங்களுடைய ஜாதகத்தை பார்க்க ஆசைப்படுகின்றேன் என்ற உடனே சிரித்தார். சரியப்பா, நீ என் பிரிய பக்தன், உனக்காக நான் ஒத்துக்கொள்கின்றேன் என்றார். அவ்வாறே 3 பேரும் கணித்தார்கள். ஒருவன் கூறினான், இவருடைய ஆயுட்காலம் 76 வயது, அதற்கு மேல் ஒரு நாள் கூட செல்லாது என்று அந்த நாளை குறித்துவிட்டு சென்றான். அவரை கௌரவித்து அனுப்பினர். பின்னர் இன்னொருவர் வந்தார். அவர் அதை பார்த்தவுடனே ஆச்சரியமாக அவரை மீண்டும் நமஸ்கரித்து, அப்பா குருநாதா, தாங்கள் 300 வருட காலம் இவ்வுலகிலே இருந்து உலக அனைத்து ஜீவராசிகளும் உய்ய பெரும்பாடுபடுவீர்கள் என்று நமஸ்கரித்து அவரும் விடைபெற அவருக்கும் சகல மரியாதைகளும் செய்து அனுப்பினர். மற்றொருவன் வந்தான். அவர் சொன்னது தவறு. 400 வருட காலங்கள் தாங்கள் இப்புவியிலே இருப்பீர்கள் என்று சொன்னவுடனே அவருக்கும் சகல மரியாதைகளும் செய்து அனுப்பினர். அப்பொழுது மிகவும் குழப்பமான ஒரு மன எண்ண ஓட்டத்தை கொண்டவராக வெங்கண்ணா கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதை பார்த்தார். குருநாதர் அவருடைய எண்ண அலைகளை பரிசீலனம் செய்தார். வெங்கண்ணா, உன்னுடைய தொந்தரவிற்காக தான் நான் இதை பார்க்க அனுமதித்தேன். 76 வயது காலம் என்று ஒருவர் சொன்னது சத்தியம். சரீரம், இந்த பூத உடலிலே பரமாத்மா தந்த இந்த யாத்திரார்த்தம், அவன் தந்த இந்த சரீரம் ஷிரியதேதி ஷரீரா, பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய காலத்திலே நஸ்வரமாக அழியக்கூடியது சரீரம். அப்பேற்பட்ட இந்த சரீரத்திற்கு 76 வயது வரை இப்பூவுலகிலே வலம் வருவேன் என்று கூறியவுடனே சந்தோஷப்பட்டார் குருநாதர். 76 வயதாமா? ஒருவர் 300 என்றார், ஒருவர் 400 என்றாரே. அவர்கள் வாக்கு பொய்த்து விட்டதா என்று மனதுக்குள்ளே மீண்டும் அவருக்கு கவலை புகுந்தது. கவலைப்படாதே, இன்னொருவன் வந்தான். 300 வருட காலம் என்று கழித்துவிட்டு சென்றான். அவனையும் நாம் ஆசீர்வதித்தோம் அல்லவா என்ற உடனே, ஆம் சுவாமி, சொல்லுங்கள் சொல்லுங்கள், தாங்கள் 300 வருட காலம் இருப்பீர்கள் அல்லவா, எங்களுக்கு எங்கள் குலத்தை தழைக்க தாங்கள் அனுகிரகிப்பீர்கள் அல்லவா என்று நமஸ்கரிக்க, அப்பா 300 வருட காலம் பிருந்தாவனத்திலே நான் வாசம் செய்வேன். அப்பொழுது என்னால் எழுதப்பட்ட உயர்ந்த தத்துவமத கோட்பாடுகள், மத்வமத கோட்பாடுகள், தத்துவ கோட்பாடுகள் அனைத்தும் இப்பூ உலகிலே பிரசித்தி பெற்று அனைவராலும் ஓதப்படும் விதமாக அமையும். அந்த 300 வருட காலம் என்று அந்த ஜோதிடன் சொன்னது, நான் பிருந்தாவன பிரவேசம் செய்து 300 வருட காலம் இப்பூ உலகிலே என்னுடைய கிரந்தங்கள் பொலிவுடன் திகழும் என்று கூற அவருக்கு மீண்டும் கவலை சொல்றது. 400 வருட காலம் என்றாரே குருநாதா, தாங்கள் 400 வருட காலம் இருக்கக்கூடாதா? இன்னொருவன் சொன்னானே, அந்த வார்த்தை பொய்யா என்று கேட்க, அப்படி இல்லை அப்பா, 300 வருட காலம் நான் பிருந்தாவன பிரவேசம் செய்து இருப்பேன். அதன் பின்னர் 400 வருட காலம் பிருந்தாவனத்திலே என்னுடைய சாநித்தியத்தை உணரலாம். ஆக 700 வருட காலம் புவி உலகிலே 76 வருட காலம் இருப்பதினாலே 700 வருட காலம் பிருந்தாவன பிரவேசத்திற்கு பின்னர் நான் உலகிலே அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்தவற்றம் என்னுடைய தபோசக்தியை அவர்களுக்கு விதரணம் செய்து அவர்கள் வாழ்வாங்கு வாழ நான் வழிவகுப்பேன் என்றவுடனே மீண்டும் மீண்டும் மத்வமத கோட்பாடுகள் 4 முறை நமஸ்காரம் செய்து வேண்டும். எதிகளை கண்டால் அவ்வாறே நமஸ்கரித்து கண்ணீர் மல்க, இச்சிறுவனின் வாக்கையும் சத்தியம் செய்வதற்காக அல்லவா தாங்கள் இவ்வாறு அனுகிரகித்தீர்கள் என்று மிகவும் சந்தோஷப்பட்டு பிரியா விடை பெற்று சென்றார் என்ற சரித்திரம். ஆக ராகவேந்திர தீர்த்தரின் வாழ்விலே முக்கியமான பங்கு கொண்டவர் குரு பக்த சிகாமணியான அப்பண்ணாச்சாரியா சுவாமி. புரந்தரதாசர் எவ்வாறு வியாசதீர்த்தருக்கு அப்பழுக்கில்லாத உயர்ந்த சேவாரத்னமாக விளங்கினாரோ, அவ்வாறு அப்பண்ணாச்சாரியார் தன் சிறு வயதிலிருந்தே ராகவேந்திரருடைய உயர்ந்த தத்துவமத கோட்பாடுகள், அவருடைய கிரந்தங்கள், அவருடைய சைலி, அவருடைய பூஜாவிதம், அவர் கருணை செய்யும் நோக்கு, கடைக்கண் பார்வை, அவருடைய கிருபையினாலே ஜீவராசிகள் உத்தாரணம் ஆவதைக் கண்டு அவரிடத்திலே தன் பயமிழந்தார். பைக்கலே எனும் இடத்திலே ஒரு குருகுலத்திலே இவர் படித்து வந்தார். பிரம்மச்சாரிகள் பிக்ஷை எடுத்து வந்து குருநாதரிடம் தந்து அவற்றை உண்ண வேண்டும். இவ்வாறு இவருடைய காலம் போகும் பொழுது சம்ஸ்கிருதத்திலே அவருக்கு அபாரமான திட்டை ஏற்பட்டது. அதிலே பெரும் விற்பனராக ஆனார். இவ்வாறு இருக்கும் பொழுது தான் ராகவேந்திர சுவாமிகளுடைய உயர்ந்ததான அஷ்டகத்தை செய்து, மங்களாஷ்டகத்தை செய்து சமர்ப்பிக்கின்றார். இன்றும் ராயர் மீது செய்யப்பட்ட எண்ணற்ற கிரந்தங்கள் இருந்தாலும் அப்பண்ணாவுடைய உயர்ந்த கிரந்தமே பரம ஆதரணீய ஸ்மரணீய புண்ணிய ஸ்லோகங்களாகும். இது எந்த சந்தர்ப்பத்திலே
ஏற்பட்டது, எழுதப்பட்டது என்றதை பின்னால் நாம் விவரிக்கின்றோம். அப்பண்ணாவுடைய உயர்ந்த பண்புகள், அவர் கிரகஸ்தாசிரமத்திலே உத்தமாதிகாரியாக விளங்குவதும், எண்ணற்ற சாதுக்களுக்கு தான் நிவாச விருட்சமாக இருப்பதும், ஏழை எளியவர்கள் பால் அவர் கொண்டிருந்த அன்பு, இவனைத்தையும் மனதில் கொண்டு அவருக்கு துரியாசிரமே தந்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தனக்கு அடுத்தபடியாக அவரையே குருஸ்தானத்திலே அமர்த்தவும் ஆசைப்பட்டார். ஆனால் அப்பண்ணா மறுத்துவிட்டார். அவருடைய காரணம் மிகவும் சாதாரணமான விஷயம். நான் வெத்தலைப்பாக்கு போட்டு துப்பும் பழக்கமுடையவன். இதை இன்று இக்கணம் வரை இதை மறக்க இயலாதவன். பாடம் நடத்தும் பொழுது கூட வெத்தலைப்பாக்கு வெளியிலே போட்டு விட்டு துப்பிட்டு வந்துதான் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும் விஷயமாக, அப்படி ஒரு சிறு விஷயத்தை கூட விட்டு வைராக்கிய பரிதனாக மாறும் நினை என்பது என்னால் இயலாது. மேலும் வியாசபீட்டத்திலே அமர்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவன். குரு கட்டாட்சம் ஒன்றுதான் என் பலம். அது போராது, உயர்ந்ததான தங்களுடைய வியாசபீட்டத்தை உயர்ந்த உத்தமாதிகாரியே அடைய தகுந்தவன் என்பதிலே தீரமாக இருந்து ஆச்சாரிய புருஷரிடம் மறுத்துவிட்டார். ஆனால் அவருக்கு ஈடு இணை இல்லாத தொண்டாற்றி வந்தார். குருநாதரை விட வயதிலே 2 வயது பெரியவர். ஒரு முறை அப்பண்ணாச்சாரியோடைய வீட்டிலே குருநாதர் தன் திருவடியை பதைத்தார். ராகவேந்திர சுவாமிகள் வந்தவுடனே தன் கை கால் பதறியது. அவருடைய முதல் மனைவி, அவளுக்கு குழந்தைகள் இல்லை. ராயர் தியானாவஸ்தையிலே இதை கண்டுபிடித்து விட்டார். நீ மீண்டும் மறுமணி விவாகம் செய்தாக வேண்டும் என்று வலியுறுத்தினார். குருநாதருடைய வாக்கை தட்டாமல் முதல் மனைவி அனுமதியுடன் 2வது மனைவியை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு அதன் பின்னர் 2 குழந்தைகள் பிறந்தன. அவருடைய குலம் தழைத்தது ஆச்சாரிய புருஷனுடைய கட்டாட்ச பலத்தினாலே. இன்றும் இக்குலத்தில் வந்தவர்கள் குருநாதருக்கு எண்ணற்ற கைங்கரியம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் என்றால் ஆச்சாரிய கட்டாட்சம் இதைத்தான் செய்ய இயலாது என்பது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஒரு முறை அவர் வாழ்ந்த வீடு இடிந்து வெள்ளம் வந்து அந்த கிராமமே இடிந்தது. அவர் இருந்த இடத்தை ஒரு நினைவு சின்னமாக செய்ய முயற்சி செய்தனர், இயலவில்லை. ஜபதா கட்டே இடத்திலே ஒரு சமாதி தலம், அது மட்டும், அந்த பிருந்தாவனம் மட்டும் ஏகசிலா ரூபமாக படைத்திருந்தது. ஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவృక్షாய நமதாம். காமதேனுவை என்ற உயர்ந்த ஸ்லோகம் இவரால் செய்யப்பட்டது. இன்றும் கோடான கோடி மக்களுடைய திருவாயிலே இந்த ஸ்லோகம்தான் முதலிலே வருகின்றது என்றால் அவருடைய குருபக்தியை நின்று சொல்வது. இப்பொழுது இருக்கின்ற மந்திராலயத்துக்கு வருவதற்கு முன்னர் குருநாதர் ராகவேந்திர சார்வபௌமர் அப்பண்ணாச்சாரியருடன் 12 வருட காலம் பைக்காலே என்கின்ற கிராமத்திலே இருந்தார். அப்பண்ணா போல் நிழலென குருநாதரை தொடர்ந்து கைங்கரியம் செய்தவர் என்றால் அவருடைய பாக்கியத்தை என்னென்று சொல்வது. அவருக்கு பிக்ஷைக்கு வேண்டுகின்ற சாத்விகமான உணவை தயாரிப்பதிலிருந்து அவரிடத்திலே சத்விஷயங்களை பேசி அவருடைய திருவாய் அமுதத்தை பருகுவது, தத்துவமத கோட்பாடுகளின் உயர் எண்ண அலைகளை அவரிடமிருந்து பெற்று மனதிலே பதித்துக் கொள்வது, அவருடைய உயர்ந்ததான ஞான பிராச்சுரியத்தை அவர் சாயம் சந்தியா காலத்திலே உபதேசார்த்தம் அனைத்து சீடர்களுக்கும் போதிப்பதும், அதை இவர் மனத்திலே பதித்து வைத்துக் கொள்வதும், இரவிலே அவருடைய திருவடியை பிடித்து விடுவதும் ஆக இவருடைய வாழ்வு குரு சேவார்த்தம் என்பது பிரத்யட்சமாக தெரிந்தது. தனக்கு மனைவியோ மக்களோ இருப்பதையே அவர் மறந்துவிடும் உயர்நிலைக்கு சென்றார். மந்திராலயம் என்பது அங்கிருந்து 14 காத தூரம் தொலைவில் இருந்தது. அப்பொழுது அவர் அந்த க்ஷத்ரை மாஞ்சோலை மாஞ்சாலா கிராமம் என்றே அழைக்கப்பட்டிருந்தது. மாஞ்சாலை கிராமத்திலே மாஞ்சாலம்மா கிராமதேவதியின் அனுமதியோடு அதை அவர் மசூத் கானிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவ்விடத்தை தனக்குண்டான இடம் இது என்பதை குறிப்பிடுகின்றார். வெங்கண்ணா அதை மனதில் கொண்டு அவருக்கு ஒரு பிருந்தாவனத்தை செய்தார். இப்பொழுது ராயர் கூறுகின்றார், இவ்விடம் வேண்டாம், அதற்கு அருகிலேயே வேறொரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். ஏன் சுவாமி என்று கேட்க, சரியாக அமையவில்லையா என்று கூறிய பொழுது அவ்வாறு இல்லை. தன் அண்ணன் பேரன் பிள்ளையான யோகேந்திரரே வாதீந்திரர் என்ற நாமத்தோடு இங்கு எனக்கு அடுத்தபடியாக அமரப்போகின்றான், அவனுடைய ஜீவசமாதி அமையும் இடம் இது என்று அந்த குழந்தை 2 வயது இருக்கும் பொழுதே, வாதீந்திரருக்கு 2 வயது இருக்கும் பொழுதே அவருக்கு யோகீந்திரர் என்ற தீக்ஷாநாமத்தையும் தந்து அவன்தான் அடுத்த மடாதிபதி என்று பிரகடனமும் செய்துவிட்டார் குருநாதர். அவருடைய கடை காலத்திலே எண்ணற்ற சாதுக்கள் வந்து அவரை மண்டி அவருடைய
பேர் ஆண்மையை ஞான அறிவை ஞானச்சரிவை உபதேசார்த்தம் பெற்று சென்றனர். நாளுக்கு நாள் கும்பல் அதிகமாயிடுத்து. இவர் அனைவரையும் கிருபையோடு கட்டாட்சித்து அனைவருக்கும் வேண்டிய எளிய உணவை அவர் வழங்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார். அரசனும் வெங்கண்ணாவும் போட்டி போட்டுக்கொண்டு வரும் பக்தர்களை கவனித்தனர். அவருடைய யோக சுத்திகள் அனைத்தும் கடவுளின் அருளினால் ஏற்பட்டது. அதில் எந்த விதமான பொய்யோ பித்தலாட்டமோ லவலேசமும் கலப்பில்லாத கடவுளின் கருணையின் மகிமையினால் ஏற்பட்டது என்று அடிக்கடி பறைசாட்டிய வண்ணம் இருந்தார். சரியான ஞானத்தை மிஞ்சிய யாதொரு அதிசயமோ அற்புதமோ கிடையாது. இதற்கு முன்னமே நாம் சாதித்துள்ளபடி எண்ணற்ற உயர் கிரந்தங்களை எழுதி குருமண்டலத்துக்கு சமர்ப்பித்து பேரானந்தம் கொண்டார். உத்தமாதிகாரிகளுக்கு அவற்றை விஸ்தாரமாக இதன் உள்ளார்ந்த அனுபவத்தை பெற்று தத்துவமத கோட்பாடுகளை பரப்புமாறு ஆணையம் பிறப்பித்தார். ராகவேந்திர தீர்த்தரின் ஆணையப்படையிலே அவருடைய பிருந்தாவனம் அவருடைய கண் பார்வையிலே அமைக்கப்பட்டது. த்விதீய ஸ்ராவண கிருஷ்ணபக்ஷ திதி அன்று 1672ஆம் ஆண்டு உத்தமாதிகாரிகள் அனைவரும் சூழ்ந்திருக்கும் வேளையிலே அவர் பிருந்தாவன பிரவேசம் செய்தார். எப்பொழுது என் கையிலே இருக்கின்ற ஜபமாலை சுற்றுவது நின்று விடுகின்றதோ அக்கணம் நான் சமாதிஸ்தனாக ஆகிவிட்டேன் என்ற அர்த்தம். என் மீது சாலக்கிராம மூர்த்திகளை வைத்து மூடி பிருந்தாவன பிரவேசத்தை கொண்டாடுங்கள். இனி வரப்போறும் எண்ணற்ற தலைமுறைகளுக்கு நான் வழிகாட்டியாக இருந்து அருள் செய்வேன் என்று கூறிய வண்ணம் அவர் அமர கண்களை மூடி அவர் தீர்க்கமான தியானத்திலே இருந்தான். கண்ணன் வந்து குழல் ஊதும் ஓசை கேட்டது. அப்பொழுது அவர் பாடலானார். இந்து என்னகே கோவிந்த நின்னைய பாதாரவிந்தவத்தோரோ முகுந்த சுந்தர வாதனே நந்த கோபன கந்த மந்தரோத்தார அனந்த இந்திரமன இந்து என்னಗೆ ನಿನ್ನ ಪಾದಾರವಿಂದವ ತೋರೋ ಮುಕುಂದ ನೊಂದೆನಯ್ಯ ಭವಬಂಧನದೊಳು ಚಿಲಿಕಿ ಮುಂಡೆ ದಾರಿ ಕಾಣಾಡೆ ಕುಂತೀಡ ಜಗದೋಳು ಕಂಡನು ಎಂದನ್ನ ಕುಂಡಗಲೆ ನಿಷೇಧಂದೆ ಕಾಯೋ ಕೃಷ್ಣ ಕಂದರ್ಪ ಜನಕಣೆ ಇಂದು ಎನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನ பாதாரவிந்தவ குரு. பரமாத்மா பாலரூபியாக கிருஷ்ணனாக அவருடைய கையை பிடித்து அவரை சென்று பிருந்தாவனத்திலே மத்திய பிரதேசத்திலே அமரும்படி செய்து அவருடைய கழுத்தை அரவணைத்து முத்தமிட்டு கொஞ்சி மகிழ்ந்து மறைகின்றான். அவர் தியானமக்னராக இருக்கின்றார். அந்த கிருஷ்ணானுபவம் அவருடைய மனதிலே ஆனந்த அலைகளை ஏற்படுத்துகின்றது. பிரபு கடை நேரம் என் முன் வந்தானே என்ற சந்தோஷத்திலே நிறைவு ஏற்பட்டது. வந்த காரியத்தை பகவான் நிறைவேற்றினான். அவனுக்கு யதாவத்தாக சரண சேவை செய்துவிட்டேன். இனி உத்தமாதிகாரிகள் இந்த வம்சத்திலே பிறந்து உலகனைத்தையும் பாலிப்பதற்காக தோன்றியிருக்கின்றனர் என்ற செய்தி அப்பண்ணாவை சென்றடைகின்றது. தவிக்கின்றார். 2 யானை அளவிற்கு பெரும் வெள்ளம் துங்கபத்ரா கரை புரண்டு ஓடுகின்றது. இவரோ அக்கரத்தில் இருக்கின்றார். ராகவேந்திராய நமஹ, ராகவேந்திராய நமஹ, ராகவேந்திராய நமஹ, நமோ பகவதே ராகவேந்திராய என்ற ஒரு பெரும் குரலிட்டு பிரவைக்கும் வெள்ளத்திலே தள்ளப்பட்டார். அந்த பிரவாகத்தின் வேகத்தை எதிர்நோச்சலிட்டு அக்கறை செல்லும் வழி தெரியவில்லை. ராகவேந்திரனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை காண வேண்டும் என்ற வேட்கை மிகுதியினாலே தன்னை மறந்து கண்ணை மூடிக்கொண்டு குருநாதரை ஸ்மரித்தார். தன் பலம் இருக்கும் வரை போராடி பார்த்தார். அப்பொழுது ஏதோ 2 கைகள் அவரை கரை சேர்த்தன.
பிரக்ஞை இழந்தார். பிரக்ஞை இறந்து ராகவேந்திர ஸ்மரணத்தில் இருந்து மெல்ல மீண்டு கண்விழித்து பார்த்து ஓடுகின்றார். சரீரத்திலே பலமில்லை. ராகவேந்திரா ராகவேந்திரா அந்த குருவஷ்டகத்தை அங்கு சென்று பூர்த்தி செய்கின்றார். அதன் கடை 4 பகுதிகள் கொண்டது ஒரு ஸ்லோகம் என்றால் அந்த சதுஷ்ட பாதம் அவருக்கு வாக்கில் எழம்பவில்லை. பிருந்தாவனத்திலிருந்து எழுந்தது என்று ஒரு வழக்குண்டு. அவ்வாறு ராகவேந்திரர் இவரை ஆட்கொண்டார் என்றும், அப்பண்ணா நீ எப்பொழுது வந்தாலும் நீ என்னை தரிசிக்கலாம், இதோ பார் என்றவுடனே பிருந்தாவனத்திலே மூல பிருந்தாவனத்திலே ஜபமாலை சகிதமாக எப்பொழுதும் புன்னகை புரிந்திருக்கும் என்ற ராகவேந்திர சுவாமியை அவர் பிரத்யட்சமாக கண்டார். உலகோர் கண்களுக்கு அது தெரியவில்லை. தன்னுடைய குருபக்தியை பிரபு ஏற்றான் என்ற ஒரு பெருமையோடு அவரை நிலம் தாழ விழுந்து பிருந்தாவனத்தை வலம் வந்து தன் கடைமூச்சு பர்யந்தம் ராகவேந்திரருடைய வம்சாவளிக்கு கைங்கரியம் செய்து குருபக்த சிகாமணியாக அவருடைய சரணாரவிந்தத்தை அலங்கரித்த பெருமை உடையவர் அப்பண்ணா சுவாமிகள் என்றால் மிகையல்ல. உலகோர் வந்தனர், கிராமம் கிராமம் தோறும் வந்தனர், பட்டிதோறும் செய்திகள் போனது. அரசன் ஓடி வந்தான், பிரபுக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். என்ன வேண்டுமோ கேளுங்கள் தருகின்றோம், குருநாதருடைய ஆணையே ரசாபியத்து கைங்கரியம் செய்வதுதான் எங்களுடைய பாக்கியம் என்று கோடான கோடி ஜீவர்கள் ஓம் நமோ பகவதே ராகவேந்திராய, ஓம் நமோ பகவதே ராகவேந்திராய, ஓம் நமோ பகவதே ராகவேந்திராய, பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே என்று மரம் போல் விழுந்தார் அப்பண்ணா. அனைத்து கோடி மக்களும் அந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்கரிக்கின்றனர். செய்வதறியாது குரு விரகத்திலே தவிக்கின்றனர். பிரபு என்றாவது கனவிலாவது வருவான் என்ற ஒரு தீர்க்கமான மகா விஸ்வாஸ் அவர்களை இன்று பர்யந்தம் அந்த பிருந்தாவனத்தை வலம் வருவதும் பூஜிப்பதும் கைங்கரிய பிறர்களுக்கு ஒத்தாசை செய்வதும் அந்த மடத்திற்கு யதாவத்து யதாசக்தி கைங்கரியம் செய்து கிருதார்த்தர்களாக ஆகி அந்த உயர்ந்த பரம்பரையை போற்றி துதிக்கும் பிராத்தஸ்மரணீயரான ராகவேந்தர் தொடங்கி அன்று பர்யந்தம் அந்த ஒரு பரம்பரையிலே இருக்கின்ற மகனியர்களுக்கு கைங்கரியம் செய்து மகத்தான ஜன்மசாபல்யத்தை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியம். அப்பண்ணா கதறலானார். கரதரே பரபாரதே குரு ராகவேந்திரா, கரதரே பரபாரதே வரமந்திராலய புர मंदिर तव चरण सेवकरु करव मुगिदु, करदरे बरबारदे हरिदासरु सुस्वर सम्मेलदि, हरिदासरु सुस्वर सम्मेलदि परवदय ಪರವಶದಲ್ಲಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೂಗಿ ಭೂಷರ ಪಿತ ಕಮಲೇಯ ವಿಠಲನಾದಾಗ್ರೇಸರು ಈ ಸಮಯದಲ್ಲಿ, ದಾದಾಗ್ರೇಸರು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕರದರೆ ಬರಬಾರದೆ 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 ಗುರು ರಾಘವೇಂದ್ರ ಕರದರೆ ಬರಬಾರದೆ. 3 நாட்கள் பிரக்ஞை இழந்து குருச்சரணத்திலே ஓம் நமோ பகவதே ராகவேந்திராயா என்ற ஒரு தீனமான குரலிலே அழுத வண்ணம் விழுந்தவர்தான். 3ஆம் நாள் அப்பண்ணா வா என்று ஒரு குரல் கேட்கின்றது. பிருந்தாவனத்திலிருந்து சாட்சாத்தாக அவர் பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கின்ற நிலையிலே தன் அபயஹஸ்தத்தை காட்டி அவருக்கு அனுகிரகம் செய்கின்றார். இந்த அனுபவம் அன்றும் இன்றும் என்றும் யாதொரு உத்தமாதிகாரி அங்கு வந்தாலும் அவர்களுடைய பாக்கியவசாத்து கிடைத்த வண்ணம் இருக்கின்றது. ராகவேந்தருடைய சாநித்தியம் நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமாக பரிமளம் வீசிய வண்ணம் பக்தர்களை தன்பால் இருக்கின்றது. உயர்ந்த சுகந்தம் தூரே வாசந்தி கந்தஹா என்றபடி அவருடைய ஞான சுகந்தம், பிரேம சுகந்தம், பக்தி சுகந்தம் அனைவரையும் தன்பால் ஈர்த்து அவர்களுடைய அபிஷ்டங்கள் யாவையும் பூர்த்தி செய்து அப்பரம்பரையிலே வந்த உயர்ந்த தமாதிகாரிகளுக்கு கைங்கரிய பாக்கியத்தையும் வித்தரணம் செய்து குலகுருவாக இருந்து
தன் கட்டாட்ச பலத்தினாலே சர்வ ஜீவராசிகளையும் சந்தோஷப்படுத்தி தத்தமாத கோட்பாடுகளை உலகிலே அனைவரும் மதிக்கும் வண்ணம் செய்த ஞான பிராச்சுரியரை ஸ்மரிக்கும் பாக்கியம், அவருடைய கீர்த்தனைகளை அனுபவிக்கும் பாக்கியம். எண்ணற்ற கீர்த்தனைகள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை அனுபவித்து ஒரு சில லீலைகளை காணும் பாக்கியம் எவனைத்தையும் தந்த ராயருடைய சரணாரவிந்தங்களிலே அனைவரும் பக்தி கொண்டு ஒழுகி அவர்களுடைய மனோபிஷ்டம் எதுவே ஆனாலும் அதை பூர்த்தி செய்ய காத்திருக்கும் தேவதாரு கல்பத்தரு காமதேனுவாக அமர்ந்திருக்கின்ற ஞானபானுவாம் குரு ராகவேந்திர சார்வபௌமர் திருவடியிலே பக்தி கொண்டு அனைவரும் கிருதார்த்தர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். மத்வாச்சாரிய பத்மநாப நரஹரி தீர்த்தாதி மஹனீய ஜனகர சஞ்சாதாய தே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் ஸ்ரீராகவேந்திராய தே ஜய மங்களம் ஜயதீர்த்த விஜயேந்திர சுதேந்திராதி ஜனகன கரசஞ்சாதாய தே ஜயமங்களம் ஸ்ரீ ராகவேந்திராய தே சுபமங்களம் குருபாத சேவகாய குருபதேஷ பாலகாய குருநா தத்த தீக்ஷாய சுபமங்களம் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தாய ஜயமங்களம் மதமதோத்தாரகாய மங்கள சரிதாய குரவே மத்வர்ணோல்லாச காரணாய குரவே தே ஜயமங்களம் நேத்ய சுபமங்களம் அத்யாச்சரியலீலாநாடக கேளி நிரதாய தே மூலராம பதபிருங்காய குருராகவேந்திராய தே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் கருணாபூனித ஹிருதயாய கல்மஷஹராய காமிதார்த்த பலப்ரதாய கருணாசாகராய குருராகவேந்திராய தே ஜயமங்களம் குருராகவேந்திராய சுபமங்களம் ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் சத்குரு சார்வபௌமமூர்த்தி கீ ஜெய்.